அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சிலக்கண பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. நம்மளில் பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேறி வருவதற்கான ஒரு எண்ணங்கள். இது பிறந்த பிள்ளையிலிருந்து வயதான பெரியவங்க வரைக்குமே பொருளாதாரத்தில் முன்னேறங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. அப்போனா நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, குபேரன் வழிபாடு அப்படின்னு வந்து நம்ம வழிபாடு பண்ண நினைப்போம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப குபேரனுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன தன்மை அப்படின்னா, அவர் வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் பணம் கொடுப்பார். என்றைக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் குபேரன் வந்து பணம் கொடுப்பார். அப்போனா மற்ற நாட்களில் வந்து அவர் வந்து அமைதியாக இருப்பார். அப்போனா அந்த குபேரனை வந்து நம்ம வந்து கவர்ந்து இழுக்கணும். எப்படி நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, 1ஆம் தேதி ஆனால் நம்ம அக்கௌண்ட் வந்து டம்முன்னு பணம் வந்து விழுது மொத்த பணமாக. அந்த பணத்தை இழுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மாத செலவுக்கு வந்து நம்ம செலவழிக்கிறோம்ல, அதுபோல் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, மற்ற 29 நாட்கள், அதாவது மொத்தம் 27 நட்சத்திரம் அப்படின்னா மற்ற 26 நாள் நம்ம குபேரனை எப்படி அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக நம்ம வணங்குகிறோமோ அதை அவர் பார்த்து தான் 27ஆவது நாளில் நம்மளுக்கு பணம் கொடுப்பார். என்றைக்கு சந்திரன் வந்து என்றைக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரோ அன்னைக்கு பணம் கொடுப்பார். இதில் என்ன சார், அப்போ நம்ம எப்படி சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்திரு பொருடமூர்த்தி ஐயா வேறு விதமான வகுப்புகளில் இந்த குபேரனை பற்றி பேசியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் படிக்கிறப்ப பேசினார். சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குபேரனுக்கு பிடிச்சது வந்து பணிவு, ஒபீடியன்ஸ் அப்படிம்பாங்கள்ல. அப்போனா அவருக்கு வந்து விதவிதமான பலகாரங்கள் வைப்பதோ சாமிகளுக்கு படைத்து வழிபாடு பண்ணதோ அது எல்லாரையும் போல வச்சுக்கலாம். சரிங்களா? பொதுவாக பணிவு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பூஜை ரூம் இருக்குது அப்படின்னோம்னா, நம்மளோட இடுப்புக்கு கீழே ஹிப்பு, சரிங்களா, இடுப்பு அந்த நம்ம நின்னோம்னா நம்மளுடைய இடுப்புக்கு கீழே வரும்படியாக நம்ம வந்து குபேரனுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மற்ற சாமியில் நம்ம எப்படி கும்பிடுவோம், நின்னமானைக்கு கையெடுத்து கும்பிடுவோம், டமால்னு காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி விழுந்து கும்பிடுவோம்ல. இவருக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் வந்து அப்படியே குனியணும் ஃபுல்லாக. எப்படி அப்படின்னா, கேமரா பண்ணியிருக்காங்க, எனக்கு சொல்லி காமிக்க தெரில, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இடுப்புக்கு கீழே, இடுப்பு உயரத்துக்கு கீழே ஒரு ஆணி இறஞ்சி குபேரனுடைய படத்தை மாட்டணும். அப்போ நம்ம வணங்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு மொத்தத்துக்கு வந்து அப்படியே பெண்ட் ஆகும், வளைஞ்சி குனிஞ்சி தாழ்ந்து அவர் வந்து வணங்குது. இதை எப்படி உணரலாம் அப்படின்னா, பள்ளியறை பூஜை அப்படின்னு சிவன் கோயில் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது சிவபெருமானுடைய உற்சவ மூர்த்தியை வந்து அந்த பல்லாக்கில் வச்சு கொண்டு போவாங்க அம்பாள் சன்னதிக்கு. அப்படி போகும்பொழுது எங்களை மாதிரி ஆளுங்க நின்று சாமி விட்டுருப்போம். பெரிய பெரிய வயசில் மூத்தவங்க வந்து சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களோட உடம்பு ஃபுல்லாக வளையும், அப்படி வளைஞ்சி குனிஞ்சி அப்படி சாமி கும்பிடுவாங்க. அதாவது அவங்களுடைய திருப்பாதம் பண்ணிடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நிற்கிறோம், ஆனால் நம்மளோட உடம்பு எப்படின்னா ஃபுல்லாக பெண்ட் ஆகணும், குனியணும். அதாவது இடுப்பு ஒளி, அதாவது கரெக்டாக சொல்கிறதா ரொம்ப பெண்டிங் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் கையில் வச்சுட்டு கேமரா பண்ண எனக்கு சொல்லி காமிக்க தெரில. சரிங்களா? அப்போனா நம்ம வந்து அந்த குபேரனுடைய படத்திற்கு முன்னாடி குபேரனை மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளோட உடல் வந்து முழுமையாக குனியணும். குனிஞ்சி அவர் வணங்கும் பொழுது, அவர் வந்து வணங்கி வழிபாடு பண்ணும் பொழுது அவர் மனம் மகிழ்ந்து என்னைக்கு கொடுப்பாரு, புரட்டாதி நட்சத்திரத்தை பாருங்க கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்குற பலன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மாத தேவைக்கான பண தேவைக்கு வந்து தட்டுப்பாடு இருக்காது. இதை வேணால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன். நமக்கு பணம் வரும், வருவது வந்து மொத்த பணமாக வரும், நம்முடைய தேவைக்கு வரும். இது வந்து நம்முடைய அட்சய லக்னத்திற்கு தக்க மாறுபடும். அவனுடைய சுய ஜாதகத்தில், சரிங்களா, 2ஆம் அதிபதி எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து அது சம்மந்தமாக பணம் வரும். சரிங்களா? 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா கடனாக மொத்த பணம் வரும். சரிங்களா? ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா, தொழில் ஸ்தானத்தில் இருந்தாருன்னா தொழில் மூலமாக பணம் வரும். சரிங்களா? இப்போ 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் யாராவது சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னா அப்பாவுக்கு அப்படின்னு அந்த புரட்டாதி நட்சத்திரம் வரப்போ பெரிய அமௌண்ட்டு போடுவாங்க எதிர்பாராத தன்மையில். சரிங்களா? அப்போனா அட்சய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து நம்மளுக்கு வருமானம் வரும். அது எப்போ வரும், நிறையா வரும். நம்ம மனதுக்கு பிடித்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரத்தில் பணம் வரும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம பணம் வருவதற்கு பணத்திற்கான கடவுளாக இருக்கிற குபேரனை நம்மளை வந்து ரொம்ப பணிந்து வேண்டும் பொழுது நம்மளுக்கு வந்து வருமானம் முன்னேறும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்கள வணங்குங்க வணங்குங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? பாதம் பணிதல் அப்படிங்கிற போல் இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியருக்கு வழக்கம் போல் நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.